நல்ல தூக்கத்திற்கு ஜோதிட வைத்தியம். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதின் சரியான செயல்பாட்டிற்கு தூக்கம் முற்றிலும் அவசியம். வெவ்வேறு ராசிகள் வெவ்வேறு தூக்க முறைகள் மற்றும் பெரும்பாலும் வெவ்வேறு தூக்க சிரமங்களை கொண்டுள்ளன. உங்கள் சந்திரன் அறிகுறி உங்கள் தூக்க பழக்கங்களை பற்றி நிறைய சொல்ல முடியும். வேத ஜோதிடம் இரவில் நன்றாக உறங்க உதவும் சரியான பரிகாரங்களையும் உங்களுக்கு வழங்குகிறது. இதனால் நீங்கள் நன்றாக ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் எழுந்திருப்பீர்கள். வெவ்வேறு ராசிக்கான அனைத்து பரிகாரங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மேஷ ராசி. செவ்வாய் மேஷத்தின் மீது ஆளும் தனிப்பட்ட கிரகமாக இருப்பதால் வலுவான மனநிலையுடன் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியாக உங்களின் அனைத்து வழக்கமான செயல்பாடுகளிலும் உங்கள் சொந்த வழியை நீங்கள் விரும்புகிறீர்கள். வேறு யாரோ தீர்மானிப்பது மற்றும் உங்கள் மீது கருத்துக்களை திணிப்பது உங்களுக்கு நன்றாக பொருந்தாது. நீங்கள் அதிக சுறுசுறுப்பு மற்றும் மிகையாக இருப்பதால் இயற்கையாகவே உங்கள் தூக்கத்தின் காலம் குறைவாக இருக்கும். எனவே உங்களால் முடிந்தவரை உங்களை நாளை முடிக்க வேண்டும். லாவெண்டரில் இருந்து சில துளிகள் அத்தியாவசி எண்ணெயை மூடு பணியை உங்கள் அருகில் தெளியுங்கள். ஒரு எளிய சடங்கு உங்கள் மனதையும் நிதானப்படுத்தவும் உங்கள் எண்ணங்களை விட்டுவிட்டு இரவை கழிக்கவும் உதவும். நல்ல இரவு ஓய்வு பெற தினமும் தீர்வை பின்பற்றவும். மேலும் லவண்டரின் நுட்பமான மற்றும் புத்துணர்ச்சி ஊட்டும் வாசனையுடன் எழுந்திருப்பது உங்களுக்கு மிகவும் நேர்மறையான குறிப்பில் தொடங்குவதை உறுதி செய்யவும். ரிஷபராசி. இரவில் உறங்க வைக்கும் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த சொல்லுக்கு சிறப்பு பொருத்தம் உண்டு. பொருள் முதல்வாதாத உலகின் சீஸ்திரத்தன்மை மற்றும் வசதிகள் மற்றும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான உறவு உங்களுள் அமைதியை மேம்படுத்துகிறது. ரிஷபம் பூர்வீகமாக எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளால் மூழ்கியிருந்தால் அது உங்கள் தூக்க முறைகளை பாதிக்கும். முழுமையை மற்றும் இனிமையான வீட்டு சூழலுக்கான உங்கள் போக்கு நல்ல தூக்கத்தை தூண்டுகிறது. சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபம் எல்லாவற்றிலும் அழகாகவும் நிதானமாக இருக்கும். உங்கள் உறக்கம் மெத்தை வசதியாகவும் படுக்கறை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். உங்கள் இரவு சடங்குகளில் ஒலி, இசை, மனநிலை ஒலி மற்றும் உங்கள் துணையுடன் மேன்மையான உரையாடல்கள் ஆகியவை அடங்கும் போது சிறந்த தூக்கம் உங்களுக்கு வரும். மிதனம். புதன் உங்கள் தனிப்பட்ட ராசியான கிரகம் என்பதால் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளால் நன்றாக பேச முடியும். ஒரு மாறக்கூடிய காற்று அடையாளமாக நீங்கள் சிறந்த நெகிழ்வுத்தன்மையை மற்றும் ஒரு நபர் அல்லது சூழ்நிலையின் கவலையை சரி செய்து தீர்க்கும் திறனை கொண்டிருக்கிறீர்கள். இதன் பொருள் நீங்கள் எண்ணங்கள் மற்றும் உரையாடல்கள், அஞ்சல்கள் மற்றும் உங்கள் கவலைகளை படுக்கைக்கு எடுத்து செல்ல முனைகிறீர்கள். இது உங்கள் அமைதியான தூக்கத்தை இழக்க செய்கிறது. அமைதியான தூக்கத்தை தூண்டுவதற்கு விஷயங்களை முழுமையாக ஒழுங்கமைத்து நல்லது. நீங்கள் தூங்கும் நேரத்தில் எந்த வேலையும் நிலுவையில் இல்லாத வகையில் உங்கள் நாளை திட்டமிடுங்கள். அறையின் வெப்பநிலை குளிர்ச்சியாக வைத்திருங்கள் மற்றும் அனைத்து வெளிப்புற ஒலிகளையும் தடுக்கவும். படுக்கறை செல்வதற்கு முன் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அமைதியான உறக்கத்தில் ஆழ்ந்து விட நிதானமாக இசைக்கவும். இசையை. புற்றுநோய். உங்கள் ஆளும் கிரகமான சந்திரன் உங்கள் சிந்தனை செயல்முறையை வேகமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இதில் உங்கள் ஊசலாடும் நடத்தை முறையை பிரதிபலிக்கிறது. பெரும்பாலும் இந்த உணர்ச்சியின் தூக்கமில்லாத கட்டங்களை உருவாக்குகிறது. அவை உங்கள் உணர்ச்சி முரண்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே அன்றைய நாளுக்கு நேரம் வரும்போது உறங்கும் நேரத்தில் 1 மணி நேரம் முன்னதாக உங்கள் அனைத்து எலக்ட்ரிக்கல் கேஜெட்களையும் அனைத்து அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் கேஜெட்களில் இருந்து வரும் விளக்குகள் உங்கள் கண்களின் நரம்புகளையும் கஷ்டப்படுத்தாது. தனிப்பட்ட உறவுகளும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்விலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக ஓய்வெடுக்க முயற்சிக்க வேண்டும். எனவே தான் நாள் முடிவதற்கு உங்கள் பிணக்குகளை வெற்றிகரமாக தீர்த்து வைப்பது சரியான நடைமுறையாக இருக்கும். எனவே நீங்கள் அமைதியான மனதுடன் படுக்கறைக்கு செல்லலாம். ஒரு கூடுதல் போர்வை அல்லது சூடான மழை எப்போதும் இரவில் உங்கள் தூக்கத்துக்கு கூடுதல் ஆறுதல் சேர்க்கும். லியோ. கடகராசி. சிம்மம் என்பது உங்கள் தனிப்பட்ட கிரகமான சூரியனை கொண்ட நிலையான தீ அடையாளம்.
நீங்கள் ஆற்றல் மிக்கவர் மற்றும் பகலில் எப்போதும் செயலில் இருப்பவர். எனவே அடுத்த நாளுக்கு தேவையான அனைத்து வீரியத்துடன் சகிப்புத்துடன் செய்ய முடிவதற்கு நாளில் முடிவை உங்களோட புத்துணர்ச்சி செய்வது அவசியம். உங்களுக்கு சரியாக ரீசார்ஜ் செய்வதே உங்கள் வெற்றியின் மந்திரம். ஒரு குறிப்பிட்ட அட்டவணை சரி செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்கள் தூக்க முறையை ஒழுங்குபடுத்துங்கள். சனி உங்கள் ஆரோக்கிய கிரகம். எனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்கம் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஒரு நல்ல மாற்றம் நிலையான இரவு தூக்கத்தின் ரகசியம். உங்களுக்கு வலுவான ஒளியை குறைக்க படுக்கறை விளக்குகளை மங்கள செய்வதுடன் நல்ல தூக்க முகமூடியையும் பயன்படுத்தி அனைத்து வகையான விளக்குகளை தடுக்கவும் மற்றும் சில ஒளி இசையை வைக்கவும். நிதானமான ஆழ்ந்த உறக்கத்தை பெறவும் இது அதிசயங்கள் செய்யும். கன்னிராசி. கன்னியின் புதன் கிரகம் ஆட்சி செய்கிறது. மார்க்குடைய பூமியின் அடையாளமாக நீங்கள் நாள் முழுவதும் உங்கள் மூளை மற்றும் மனதுடன் நிலையான ஓவர் டிரைவில் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் முன்கூட்டிய விஷயங்களை திட்டமிடுகிறீர்கள். உங்களில் உள்ள பரிமாணவாதி கிடைக்கும் 24 நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி விரும்புகிறீர்கள். உங்களின் பெரும்பாலான வேலைகளின் பின் உங்கள் நாளில் இன்னும் சிலவற்றை செய்ய உத்தேசித்துள்ளதால் உங்கள் முன்னுரிமை பட்டியலில் தூக்கம் அதிகமாக இருக்காது. செயல்பாடுகளும் நன்கு திட்டமிட்ட நாள் உங்கள் கவலை மனிதருக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். உங்களுக்கு இனிமையான ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க. வெளிநிற பெட்ஷீட்டை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்யுங்கள். ஒரு நல்ல இரவு தூக்கத்துடன் இயற்கையாகவே கொள்ள முடியும். துலாம் ராசி. துலாம் சந்திரன் அடையாளமாகும் கிரகம் வலிமை, ஆனால் வீனஸ் நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு காற்று அடையாளமாக உங்கள் வேலை மற்றும் செயல்கள் மற்றும் ஓகே ஆகியவற்றுக்கு இடையே சமநிலை அடைய முயற்சி செய்கிறது. நல்ல அமைதியான தூக்கத்தை பெறுவீர்கள். இனிமை மற்றும் அமைதியான வீட்டு சூழல் உங்களை அழகாக்கிறது. உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் அவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் இணக்கமான மற்றும் அழகான உறவிலிருந்து நீங்கள் வலிமை பெற முனைகிறீர்கள். நீங்கள் இறுதியாக இரவு ஓய்வு பெறும்போது நீங்கள் ஒரு சீரான பகல் செயல்பாடுகள் வழியாக மற்றும் நல்ல உணவை பெற்றுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் படுக்கறையில் விளக்குகளை செய்து லேசான நறுமணம் மற்றும் அதிக இடைவெளி போர்வையுடன் சுற்றுப்புற சூழலை உருவாக்குங்கள். அதனால் ஒளி மற்றும் வாசனை உங்களுக்கு உடனடியாக ஓய்வு எடுக்கும் வைக்கும். சமநிலை பரிமாக எப்போது முயற்சி செய்யுங்கள், ஏனெனில் இது உங்கள் வெற்றிக்கு முக்கியமானதாகும். மேலும் அந்த சமநிலை தடைகளை இழந்தால் அது உங்கள் தூக்கம் மற்றும் ஓய்வு முறைகளை பாதிக்கும். ஸ்கார்பியோ. விருச்சகம் ராசி. விருச்சகத்தில் ஒரு ராசி முக்கிய கிரகமான செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது. ஒரு நிலையான நீர் அடையாளமாக நீங்கள் வழக்கமாக உங்கள் ரகசியங்களை யாருக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் மற்றும் அடிக்கடி சிறிய விஷயங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். இது தூக்கமில்லாத இரவுகள் வழிவகுக்கும். இந்த எண்ணங்கள் உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சி உங்களை வெளியேற்றும். தவறான நேரங்களில் ஓய்வெடுக்க நனவாக தியானத்தை பயிற்சி செய்யுங்கள். தியானம் உங்கள் சீரற்ற எண்ணங்கள் மற்றும் வெற்றித்தனமான எண்ணங்களிலிருந்து விடுபட உதவுகிறது. இது ஒரு இணக்கமான படுக்கை நேர வழக்கத்தை உருவாக்குகிறது. உங்கள் எண்ணங்களை கவனம் செலுத்துவது மூலம் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கவும் மற்றும் கவலைக்குறை அனைத்தையும் ஒவ்வொன்றாக நீக்கவும். பகலில் உங்கள் ஆட்டுகளை செலவழிக்கவும். இதனால் இரவு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தனுசு ஒரு மாறக்கூடிய தீ அறிகுறியாகும். இது உங்களை உற்சாகம் மற்றும் கூடுதல் ஆற்றல் மற்றும் எண்ணங்கள் நிரம்புகிறது. உங்கள் மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான அணுகுமுறை உங்கள் எண்ணங்களை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவ வைக்கிறது. இது உங்கள் மனதை நிதானப்படுத்தவும் இசையமைக்கவும் குறைந்த நேரத்தை வழங்குகிறது. வேழன் உங்களின் தனிப்பட்ட அடையாளமாக போலாகும். மேலும் இது உங்கள் ஆர்வத்தை திருப்திப்படுத்த வெளிப்புற பொழுதுபோக்கு அல்லது பயணத்தின் மூலம் உங்கள் ஆற்றை எரிக்க உதவுகிறது. இரவில் சிறிது தூக்கம் மற்றும் அமைதியை தூண்டவும் கிரகம் உதவுகிறது. நிரம்பி வழியும் எண்ணங்களால் ஓய்வெடுப்பது உங்களுக்கு எளிதானது அல்ல. எனவே குறைந்த மங்கள விளக்குகளை மற்றும் மேன்மையான இசையுடன் உங்கள் படுக்கை வசதியாகவும் நிதானமாகவும் ஆக்குங்கள். உங்கள் மனநிலை சரி செய்ய தியானம் செய்யுங்கள். இந்த வைத்தியம் மூலம் உங்கள் உடல் உறங்கும் நேரத்தை எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். மகர ராசி. உங்கள் ராசியின் செல்வாக்கு சொல்லும் கிரகமான சனி உங்களை கடின உழைப்பாளியாகவும் திறமையாளவும் ஆக்குகிறது மற்றும் உங்கள் இலக்குகளை கவனம் செலுத்த உதவுகிறது. ஒரு காற்றினால் பூமி அடையாளமாக நீங்கள் மிகவும் தீவிரமானவர் மற்றும் உள்ளமைக்கப்பட்ட பொறுப்பின் வலுவான உணவை கொண்டிருங்கள். உங்கள் அன்புக்குறிகள் பாதுகாப்பதும் அவர்கள் வாங்குவதும்
உங்கள் கடமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மேலும் இது பெரும்பாலும் உங்களை முன்னுரிமைப்படுத்துவதை விட முன்னுரிமை பெறுகிறது. நீங்கள் நீண்ட நேரம் தூங்க விரும்பினால் உங்கள் பொறுப்புணர்வு மற்றும் சாதனைகளை இலக்குடன் லட்சியங்க அத்தகைய ஆடம்பரங்களை அனுமதிக்கிறது. நீங்கள் சுவாச பிரச்சனையை முயற்சிக்க வேண்டும். சுவாச பயிற்சிகளை முயற்சித்தால் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவது எண்ணங்களை நேரில் வேகத்தில் நகர்த்தி நல்ல உறக்கத்தை தூண்டும். செவ்வாய் உங்கள் வீட்டின் கிரகம் என்பது, எனவே உங்கள் படுக்கறை சூழலை வெளியிலிருந்து விலகுகளை குறைத்து இருளை தூண்டுவதற்கு வண்ண திரைச்சீலைகள் பயன்படுத்துங்கள். இது நல்ல தூக்கத்திற்கு இன்றியமையாகிறது. கும்பம் ஒரு நிலையான காற்று அடையாளம். கும்பராசி என்பதால் உங்கள் மனம் படைப்பாற்றல் மற்றும் புதுமையால் ஈர்க்கப்படுகிறது. உங்கள் தலையில் இது போன்ற எண்ணங்கள் தொடர்ந்து வெடிப்பதே உங்கள் தூக்கமின்மையின் முக்கிய காரணம். உங்கள் அமைதியற்ற மற்றும் ஆக்கப்பூர்வமான மனதில் புதிய எண்ணங்கள் ஏராளமாக உள்ளன. இது பெரும்பாலான குழப்பம் மற்றும் பயனருக்கு வழிவகுக்கிறது. இதனால் நீங்கள் கவலைகள் ஆளாகலாம் மற்றும் தூக்கமில்லாத இரவுகளால் பாதிக்கப்படலாம். சந்திரன் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் மற்றும் வேலையின் கிரகம் எண்ணற்ற உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. இது எண்ணங்கள் மற்றும் மாறுபட்ட உணர்ச்சிகளின் கடலுக்கும் மத்தியில் அமைதியாக இருக்க வேண்டும். உடல் சுறுசுறுப்பை பராமரிக்க யோகாவை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் தூங்கும் முன் இரவில் கேஜெட்டுகளில் இருந்து விலகிடுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் எண்ணங்கள் பதிவு செய்யுங்கள். இதனால் நீங்கள் முக்கியமான எதையும் தவறவிடாதீர்கள். அடுத்த நாள் திட்டத்தை உருவாக்கி தூங்கும் முன் படுக்கை அறையில் வைக்கவும். நிம்மதியாக தூங்குங்கள். அதனால் அடுத்த நாள் கவலை உங்களை பிடிக்காது. மீனம் அவர்களின் நாணம் மற்றும் பச்சாவதி அறியப்படுகிறது. நீங்கள் ஒரு இயற்கையான பராமரிப்பாளர் மற்றும் ஒருபோதும் தீர்ப்பளிக்காதவர் மற்றும் எப்போதும் மன்னிப்பவர். நீங்கள் அடிக்கடி உங்கள் சொத்தை அமைதியை சீர்குலைப்பதும் மற்றவர்கள் பிரச்சனைகள் மற்றும் கவலையை குறித்து கவலைப்படுவதும் அடிக்கடி நிகழ்கிறது. எனவே மற்றவர்களின் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பிரிக்க கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் அவசியம். மாறக்கூடிய நீர் அடையாளமாக உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் ஆளும் உங்கள் கிரகமான புதன் மீது ஒரு கண் வைத்திருங்கள். மிதமான வெளிநாட்டிற்கு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும். நீங்கள் எப்போதும் உங்கள் படுக்கறை பொருள் சார்ந்த குழப்பங்கள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் எண்ணங்களை அமைதியாகவும் உறக்கத்தின் நிம்மதியையும் ஏற்படுத்த தினமும் தியானம் செய்வதை ஒரு நல்ல பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.